இன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஒரு தலைப்பு, என் ஜெபம் கேட்கப்பட்டது. இவ்வளவு அருமையான தலைப்பு. பார்த்தீங்களா? ஜெபிக்கிற நமக்கு, ஜெபிக்கிற உங்களுக்கு, ஜெபத்துக்கு பதில் எதிர்பார்க்கிற நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். என் ஜெபம் கேட்கப்பட்டது. பைபிள்ல கொர்நேலியுங்கிற ஒரு 100 அதிபதி இருக்கிறார். ஒரு ஆர்மி ஆபீசர். அவருக்கு உண்டான சலுகை நிறைந்த ஒரு வாழ்க்கை, அரசாங்கத்தினுடைய ஒரு தலைவர் அவர். ஆனால் வேதத்தினுடைய வாயில பார்க்கும்போது அவர் புறஜாதி, ஜென்டைல், புறஜாதி. யூதருக்கும் புறஜாதிக்கும் ஆகவே ஆகாது. யூதர் புறஜாதியை டாக்னு சொல்லுவாங்க, நாயின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் புறஜாதி ஆகிய கொர்நேலியு ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார். ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் செய்த காரியம், எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீ ஸ்திரப்பட்ட பிறகு உன்னுடைய சகோதரனை ஸ்திரப்படுத்த வகை தேடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார், பவுலும் சொல்லுகிறார். ஆகவே கொர்நேலியு ரட்சிக்கப்பட்ட உடனே தன்னுடைய மனைவியை கர்த்தருக்குள்ள நடத்துகிறார். மனைவி நடத்துகிற பிறகு தன் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்துகிறார். எனக்கு அன்பானவர்களே, அதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் சாப்டர் 10:4, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிற பாருங்க. அவனை உற்று பார்த்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்புடலாக அவர் சன்னதியில் எட்டி இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு எல்லாம் ஜெபிக்கிறோம், காலகாலமா ஜெபிக்கிறோம், வருடமா ஜெபிக்கிறோம். ஜெபத்திற்கு பதில் வருகிறதோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஜெபம் பண்ணியா. எனக்கு அன்பானவர்களே, கருத்தாய், எலியா நம்ம போல பாடல் மனுஷன்தான், கருத்தாய் ஊக்கமா ஜெபித்த பொழுது மழை நின்றது. மீண்டும் கருத்து ஊக்கமா ஜெபித்த பொழுது மழை இறங்கினது. பைபிளில் அத்தனை பரிசுத்தவான்களும் நீதிமான்களும் அப்போஸ்தலர்களும் சுத்தவான்களும் ஜெபத்திற்கு பதில் எதிர்பார்த்தார்கள். நம்ம என்ன செய்யற? ஜெபத்திற்கு வேல்வே கிடையாது. உலகம்தான் வாழ்க்கை, இன்பதான் வாழ்க்கை, தூக்கம்தான் வாழ்க்கை, சுயம்தான் வாழ்க்கை. பிரியமானவர்களே, இல்ல. கொர்நேலியு புறஜாதியான மனுஷன் தான் இயேசுவை ஏற்று ரட்சிக்கப்பட்ட பிறகு தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கிறிஸ்துவுடன் நடத்தி ரட்சிக்கப்பட்ட ஞானத்தை எடுத்த பிறகு ஒரு பக்தியுள்ள குடும்பமாய் கர்த்தருமாக வாழ்ந்தார்கள். எத்தனை மகிமையான காரியம்! அப்படி உபவாசத்தை ஜெபிக்கும் பொழுது தேவ தூதன் இறங்கி கொர்நேலியுவே, ஆச்சரியமா அவர் இருந்த இடம் பிரகாசித்தது. தேவ தூதன் பேசுகிறார், கொர்நேலியுவே, உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, உன் தர்மங்கள் கேட்கப்பட்டது, உனக்கு பதிலை கொடுக்க இறங்கி வந்திருக்கிறேன். ஜெபம், தர்மம், சகாயம் பண்ண வேண்டும். ஏழை எளிய மக்களை பார்த்த உடனே உதவி செய்ய வேண்டும். தேவனுடைய கரத்துல நம்முடைய காணிக்க தசமங்களை கர்த்தரை செலுத்த வேண்டும். தேவனுக்கு பிரியமா ஜெபிக்க வேண்டும். ஆனால் ஒரு கான்பிடன்ஸ், என் ஜெபத்தை தேவன் கேட்கிறார், கேட்டுக்கொண்டு இருக்கிறார், கேட்பார் அப்படின்ற எண்ணம் வரும்போது உன்னை அறியாம ஜெபாவி உன் மேல கத்த ஊற்றுவார். நாம் ஜெப வீரங்கனியா இருந்து உலகத்தை சாதிக்க பொழுது, உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும். கொர்நேலியு ஜெபம் கேட்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்க ஜெபங்களை தேவன் கட்டாயம் கேட்பார். உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவார். உங்களை விசாலமான வழியில கர்த்தர் கொண்டு போவார். நிறைவாய் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை இப்படி ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசம் இருக்கிற எங்கள் பரிசுத்தமும் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, நிகழ்ச்சி கேட்கிற ஒவ்வொரு அருமையான சகோதரி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களை ஜெபிக்கிறோம். ஜெபங்களுக்கு பதிலளித்தாரும். பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து நடத்தும். தேவனுடைய கிருபையான பிள்ளைகளை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.